போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் சென்னை திருவான்மியூர் பணிமனையில் இருந்து வழக்கமாக இயக்கக்கூடிய பேருந்துகள் தொடர்ச்சியாக இயக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களுடன் எமது செய்தியாளர் சந்தோஷ் நேரலையில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ். திருவான்மியூர் பகுதியில் பேருந்து போக்குவரத்தானது எந்த அளவு இருக்கிறது? பணிமனையில் இருந்து வழக்கம் போல இயங்கக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே இயங்குகிறதா? அங்கு தொழிலாளர்கள் யாரேனும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனரா? கூடுதல் வர வணக்கம் திவ்யா. 6 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தோமுசாவை தவிர்த்து 20க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த வகையில் சென்னையில் இருக்கக்கூடிய பல்லவன் இல்லம், அதே போல வடபழனி பணிமனை, திருவான்மியூர் என அனைத்து பணிமனைகளிலும் போக்குவரத்து தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த திருவான்மியூர் பணிமனைகளில் எந்த ஒரு போக்குவரத்தும் இடையூறு இல்லாமல் பேருந்துகள் வழக்கம்படி இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக காவல்துறையினரும் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் யாரேனும் இருந்தால் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது வரையிலுமே காலை 3 மணியிலிருந்து தற்போது வரையிலும் 30க்கும் மேற்பட்ட பேருந்துகள் திருவான்மியூர் பணிமனையில் இருந்து தொடர்ச்சியாக அனைத்து வழித்தடங்களிலும் இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக டி நகர், கோயம்பேடு, கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு திருவான்மியூர் பேருந்து நிலையத்தில் இருந்து தொடர்ச்சியாக எந்த ஒரு பாதிப்பும் இன்றி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பார்த்தோம் என்றால் சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய முக்கிய பணிமனைகளில் வழக்கமாக இயக்கக்கூடிய இந்த 2025 பேருந்துகளுடன் கூடுதலாக 75 பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் போக்குவரத்து கழகம் சார்பில் தற்போது தகவல்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தோமுசாவை தவிர்த்து இருக்கக்கூடிய ஏஐடிசி, அதே போல் எஸ்சிடிசி, HMS உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சியிலும் தொடர்ச்சியாக காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இருந்த போதிலும் கூட இதற்கு முன்னதாகவே போக்குவரத்து கழகம் சார்பில் தெரிவித்திருந்ததை போல தோமுசா தொழிலாளர்களை கொண்டும் அதே போல ஒரு நாள் ஒப்பந்த ஊழியர்களை கொண்டும் தொடர்ச்சியாக இந்த பேருந்துகள் என்பதும் இயக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் எந்த ஒரு பாதிப்பும் இன்றி தொடர்ச்சியாக தங்களது பயணங்களை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது காட்சியை பார்த்தோம் என்றாலே தெரியும். திருவான்மியூரை பொறுத்தவரையிலும் இந்த பகுதியில் எந்த பாதிப்பும் இன்றி பயணிகள் தற்போது வரை தங்களது பயணங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக காலை அலுவலகத்திற்கு செல்லக்கூடியவர்கள், பள்ளி கல்லூரிக்கு செல்லவர்கள் உள்ளிட்டவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழக போக்குவரத்து கழகம் சார்பில் பல்வேறு முன்னேற்பாடுகள் என்பதும் வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்ததற்கு பிறப்பாக தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் சென்னை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பணிமனைகளிலும் ஓரளவிற்கு, அதாவது 90% பேருந்துகள் என்பது தொடர்ச்சியாக இயக்கப்பட்டு வருகிறது. இதற்கு பிறகாகவே 10 மணிக்கு கீழாக, அதாவது 10 மணிக்கு மேலாக தான் எந்தெந்த பேருந்துகள் எந்தெந்த வழித்தடத்தில் இயக்கப்படும், அதே போல குறைவாக இயக்கப்படுகிறதா, போக்குவரத்து கழகம் சார்பில் எடுக்கப்பட்டுள்ள முன்னெடுப்பின் காரணமாக அதிகப்படியான பேருந்துகள் இயக்கப்படுகிறதா என்று தெரிய வரும். குறிப்பாக கோயம்பேடு, தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பேருந்து நிலையங்களிலும் கூட வழக்கமாக இயக்கப்படக்கூடிய அந்த பேருந்துகள் என்பது தொடர்ச்சியாக இயக்கப்பட்டு தான் இருக்கிறது. வழக்கமாக சென்னை மாநகரில் இயக்கப்படும் பேருந்துகள் 2000க்கும் மேற்பட்ட பேருந்துகளுடன் கூடுதலாக பேருந்துகளை தற்போது பொதுமக்கள் எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் போக்குவரத்து கழகம் சார்பில் சீராக இந்த பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. திவ்யா, நேரலையில் விரிவான தகவல்களை தந்தமைக்கு நன்றி சந்தோஷ்.